எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. பிஜேபியோட அதிமுக சேர்ந்ததுனால தலைவர் விஜயனுடைய வருகை உண்மையான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும். சென்னையில் இருந்து செய்தியாளர்களை சந்தித்த தவேகாவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு விடயங்கள் குறித்து விளக்கியுள்ளார். குறிப்பாக விஜயை தங்கள் கூட்டணிக்குள் சேர்க்க அதிமுகவும் பாஜகவும் எதிர்பார்க்கும் நிலையில் விஜயின் நிலைப்பாடு குறித்தும் விளக்கியுள்ளார் ஆதவ். கூட்டணி விவகாரத்தில் விஜய் போடும் கணக்கு என்ன, ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 11 மாதங்களே இடைவெளி இருக்கும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் தயாராகி வருகின்றன. இதில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் விஜயை தங்கள் அணியில் இடம்பெற வைக்க இரு கட்சிகளுமே முயன்று வருகின்றன. குறிப்பாக திமுகவை ஆட்சி கட்டலில் இருந்து இறக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று பாஜக குரல் கொடுத்து வருகிறது. அனைத்திற்கும் மேலாக விஜயை கூட்டணிக்குள் சேர்ப்பது குறித்து வரும் காலத்தில் முடிவு செய்யப்படும் என்றார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அதிமுக பாஜக கூட்டணியில் தவேகா சேருமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தவேகாவின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் இதற்கு பதிலளித்திருந்தார். பாஜக எங்களின் கொள்கைக்கு எதிர் என்பதால் அவர்களோடு கூட்டணி இல்லை. இந்த முடிவில் எங்கள் தலைவர் விஜய் உறுதியாக இருக்கிறார். கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அவரே அறிவிப்பார் என்று கூறியிருந்தார் நிர்மல்குமார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிர்மல்குமாரின் பேச்சு குறித்து தமிழிசை சவுந்தரராஜனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது தவேகா சார்பாக எந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வரவில்லை என்றவர், கட்சியின் தலைவர் விஜயிடமிருந்து எந்த அறிவிப்பும் வரவில்லை, யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும் கூறி முடித்தார். இதன் மூலமே விஜயை பாஜக எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தது. இந்த நிலையில்தான் வக்ஃபு சட்ட விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. கோரிக்கை வச்சிருந்தீங்க தமிழ்நாடு அரசுக்கு, இஸ்லாமியர் நலனுக்காக நீங்க ஏன் முதலமைச்சரை நேரடியா சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்க கூடாது? அதான் சொல்ல, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிட்டா நம்மளுடைய பதிவு எல்லாமே ஒன்னா பண்ணலாம். தனித்தனியா பாக்குறதோட இப்போ ஒரு ரீசெண்டா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. ஆக்சுவலா அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அரசியலமைப்புக்கான சேலஞ்சுக்கான பிரச்சனை. தமிழக வெற்றி கழகம் கிடையாது, எல்லா ரெஜிஸ்டர்ஸ் பார்ட்டியுமே கூப்பிட்டு நம்மளுடைய விளக்கத்தை சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுதான் வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பல்வேறு விடயங்களுக்கு பதில் கூறினார். அப்போது வக்ஃபு சட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கில் தமிழ்நாடு அரசும் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றவர் கூட்டணி தொடர்பாக கேள்விகளுக்கும் பதிலளித்தார். எங்களுடைய துணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றதும் சரி, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சரி, இல்ல நான் பேசுறதும் சரி, ஒரு டீடைல் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்ட்டும் தலைவரோட நடந்து எல்லாரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வந்து இங்க பேச போறோம். அதனால வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே நான் வழிமொழிகிறேன். அப்போது அரசியல் எதிரி திமுகவுடனும் கொள்கை எதிரி பாஜகவுடனும் கூட்டணி இல்லை என்றவர், பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதால் அதிமுகவுடனும் தவேகா கூட்டணி அமைக்காது என்று கூறினார். நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றீங்களா அப்படின்னா, தலைவர் வந்து மாநாட்டுல முதல் முறையா அவருடைய ஸ்பீச்சை நீங்க நல்லா பாருங்க. அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடயும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டுல வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சோ அதனால வந்து எல்லாரும் கேட்கறாங்க அதிமுகவை எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு எதிர்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும், அதுதான் புரியல எனக்கு. குறிப்பாக விஜயின் நிலைப்பாட்டை தான் அவரது அறிவுறுத்தலோடு தாங்கள் சொல்லி வருவதாகவும் தெரிவித்தார் ஆதவ். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த போது அது ஒரு தவறான முடிவு என்று விஜய் அறிக்கை விட்டதை சுட்டிக்காட்டியவர், பிரச்சாரத்தை எப்படி உருவாக்குவது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, அதிமுக பிஜேபியோட சேர்ந்தது தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா
ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு மேல என்ன எங்களோட நிலைப்பாடை நாங்க சொல்லிட்டோம். மக்களுக்கு ஒரு முடிவு என்னன்னா அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்குவோம். என்ன பிரச்சாரத்தை உருவாக்குறன்னு நீங்க வந்து அடுத்த 3-4 மாசத்துல பார்க்க போறீங்க. பாஜக அதிமுகவுடைய கூட்டணி கிடையாது. இல்ல அது அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. அது நீங்களே ஒரு அர்த்தத்தை உருவாக்கி. தாவேகாவுடன் பிரசாந்த் கிஷோர் கைகோர்த்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகே கூட்டணி குறித்து தாவேகா முடிவெடுக்கும் என்று சொல்லப்படுகிறது.